ஸோ இந்த கீழே உள்ளதை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த கீழே உள்ளதுக்காக நான் கோட் போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து தனி ஒரு ஃபீல்ட் செட்டு. அப்போது இதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த ஃபார்முக்குள்ளே, ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து அந்த ஒரே ஃபார்ம் தான். ஸோ ஃபீல்ட் செட் கொடுத்துட்டு இதுக்கு என்னது லெஜெண்ட்ஸ். ஸோ லெஜெண்ட்ஸ் இதில் வந்து என்னது டீட்டெயில் எக்ஸ்ட்ராக்ட். இதை காப்பி பண்ணி கீழே போட்டுக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டு லைசரை கொடுத்துங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபீல்ட் செட் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், நான் லேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். லேபிளில் நம்பர் நம்பர் அதே மாதிரி அந்த கீழே இன்புட்டில் டைப்லேயும் என்னது நம்பர். ஸோ இது எல்லாத்துலேயுமே என்னது பிஆர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரேக் டேகு பிஆர். ஸோ இப்போ நம்பர் எடுத்து இப்போ ஒரு வாட்டி லைவ் சர்வ் பண்ணிப்போம். இப்போ இதில் வந்து இன்புட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஆனால் இங்கே என்னென்னா நம்ம நம்பர்ஸ் மட்டும் தான் என்ட்ரு பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்ரிபியூட்டில் மேக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதிகபட்சம் 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதை நான் கிளியர் இதில் வந்து என்ன பண்ணுறேன், 200 நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து சாரி, இதில் வந்து என்னது நம்ம ரைஸ் பண்ணுற பாருங்க, இது 100க்கு மேலே போகாது. இப்போ அதேமாதிரி மினிமம் கொடுத்துட்டேன்னா எம்ஐஎன் மினிமம் கொடுத்துட்டு ஒரு 18 கொடுக்குறேன். அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னது, ஸோ 18ல தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து நார்மல் டெக்ஸ்ட் டேக்குக்கும் நம்பர் டேக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்தது, ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போட்டுறேன். அதுக்கப்புறம் தனியாக ஆட்ரிபியூட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இதே சேம் தான். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, இதில் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் கொடுத்துட்டு இதில் ரேஞ்ச். ஸோ ரேஞ்சுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்துடும். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்லைடர் வந்துடும். ஸோ இதுலேயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ வந்து மேக்ஸிமம் மினிமம் கொடுத்து நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து டேட்டு. ஸோ இதில் ஸோ நம்ம டேட்டை வந்து நம்ம டேட்டு மட்டும் தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம், மந்த் மட்டும் தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நமக்கு எப்படி கேட்டகரி வேணுமோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிஏ டிஇ இந்த ரேஞ்சில் டேட்னு கொடுங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ரனில் தான் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்னது டேட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும், இதில் டைம் ஆப்ஷன் இருக்காது. உங்களுக்கு டைம் தனியாக வேணும் அப்படின்னா இதில் டைம் டைம் கொடுத்து டைம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் மினிமம்லாம் எடுத்துருங்க. ஓகேவா, இதுலலாம் மேக்ஸிமம் மினிமம் போட தேவையில்லை. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 15:40 இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டேட்டும் டைமும் சேர்ந்தே வேணும் அப்படின்னா இதையே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே பேஸ்ட்டு டேட் டைம் சொல்லிட்டு இதுக்கு லேபிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டேட் டைம் லோக்கல்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ள நீங்கள் டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம், இங்கே வந்து நீங்கள் டைமும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேட்டும் டைமும் சேர்ந்தே வேணும் அப்படின்னா அது டேட் டைம் லோக்கல். ஸோ இப்போ இந்த ஃபார்மில் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு மந்த் வேணும்னாலும் என்னது அதே சேம் கான்செப்ட் தான். இதை கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, இதில் மந்த். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் அவசரப்பட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரே மாதிரி போயிட்டு இருக்குன்ட்டு. ஸோ மந்த், இப்போ மந்த் வந்திருக்கும். இப்போ வீக்குக்கும் அதே மாதிரி தான். கண்ட்ரோல் சி, ஸோ வீக். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னது வீக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ எரர் ஆயிருக்கு.
ஸோ என்ன எரர்னு பார்ப்போம், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வீக்குக்கு. ஓகே, கலர் பிக்கர் வீக் தான் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ ஆனால் இங்கே ஏதோ எரர் இருக்குது. ஸோ இந்த எரர் என்னன்னு எரர் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, அதுவே கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ வீக்குக்கு வீக் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு வித்தியாசமாக இருக்கும். இது வந்து கலர் பிக்கரு. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு நீங்கள் கேட்கும்போது என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி செலக்ட் யுவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி என்னது இதில் ஒரு ட்ராப் டவுன் மெனு. அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் எதுவும் டைப் பண்ணால் என்னது, ஸோ இதில் இருக்கும். இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி லேபிள், கலர், கலர், இதில் என்ன பண்ணும், அதே மாதிரி இன்புட் டேக்கில் கலர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கலர் பிக்கர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் இதுவும் இன்புட் டேக்ல வராது. ஸோ இந்த ட்ராப் டவுனும் இந்த மெசேஜ் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் டேக்ல வராது. இது எதில் வரும் அப்படின்னா, இதுக்கு வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னா செலக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செலக்டில் இந்த செலக்ட் டேக்குள்ள உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணும், எனக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு ஆப்ஷன் வரணும். ஸோ இதில் டீம் ஏ, சும்மா நான் பார்த்தீங்கன்னா இப்போ டீம் ஏன்னு போட்டுக்கிறேன். டீம் ஏ, இல்லை கண்ட்ரி பேர் போட்டாலும் நீ கண்ட்ரி பேர் போட்டுக்கோங்க. டீம் ஏ, டீம் பி, டீம் சி. இங்கே லேபிள், லேபிளில் ஸோ ஓகே ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு ட்ராப் டவுன் வந்திருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், பிஆர் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் வேணாலும் இங்கே என்ன பண்ணிக்கலாம், இந்த செலெக்ஷன் டேக்குள்ளே நீங்கள் போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். டி. ஓகேவா? இந்த மாதிரி இப்போது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னது, இங்கே யுவர் மெசேஜஸ்ன்னு இருக்கா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா, டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இதில் நீங்கள் பிளேஸ் ஹோல்டரில் என்டர் தி மெசேஜ், மெசேஜ். ஓகேவா? ஸோ இங்கேயும் எனது பிஆர் கீழே வந்துடும். ஸோ லேபிள் வேணால் நீங்கள் லேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லேபிள் போட்டு ஓகே. ஓகேவா? ஸோ பாருங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ரேடியோ செக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு முடியலன்னா நீங்கள் வீடியோவை என்ன பண்ணுங்கள், திரும்ப ரிசியூம் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஃபார்ம்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இதை ட்ரை பண்ணிட்டு பாருங்க. ஸோ 10 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க.